الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه، وأشهد أن محمدا عبده ورسوله والداعي إلى رضوانه، صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وعلمنا ما ينفعنا وزدنا علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் உதவியை கொண்டும் அளப்பரிய கருணை கொண்டும் என்னுடைய இன்றைய குர்ஆன் விளக்க உரையை நான் தொடங்குகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, சென்ற முறை யூனுஸ் என்ற அத்தியாயத்தை நாம் சில வசனங்கள் துணையோடு தெரிந்து கொண்டோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை குறித்த சில குறிப்புகளையும் நாம் அறிந்து கொண்டோம். அதில் ஒரே ஒரு முக்கியமான வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் இருந்தேன். நேரம் ஆகிவிட்ட காரணமாக அதை சொல்ல முடியவில்லை. இன்று அதை சொல்லிவிட்டு அடுத்த சூறாவுக்குள்ளே நான் போகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சூரா யூனுஸுடைய 92வது வசனம். அல்லாஹ் ஃபிரௌனை பற்றி சொல்லி காட்டுகின்றார். இன்றைய தினம் உன்னை நாம் உன்னுடைய உடம்போடு பாதுகாப்போம். உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நீ ஒரு அட்டாட்சியாக இருப்பதற்காக இவ்வாறு நாம் செய்வோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உங்க எல்லாருக்கும் தெரியும், அனைவரும் அதிகமா படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயலை கூட்டிக் கொண்டு மிஸ்ரை விட்டு சென்ற போது அவர்களை துரத்தி கொண்டு ஃபிரௌனும் அவருடைய படையும் பின்தொடர்ந்து வந்தனர். அப்போ ஒரு கட்டத்திலே பனி இஸ்ராயலுக்கு முன்னால் கடல் இருக்கின்றது. கடல் குறுக்கிட்ட காரணமாக அந்த பக்கம் அவரால் போக முடியல. பின்னால் துணி பார்க்கிறார்கள், ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கின்றது. ரெண்டுக்கும் இடையே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இன்னார் உதிரக்கூடும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக மூசாவே, நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால கல்லா இன்னமாய ரப்பி சஹ்தீன். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே, உங்களுடைய தடியால் இந்த கடலை நீ அடிப்பீராக. கடல் பிளக்கும் என்று சொன்னான். அதே போன்று மூசா தன்னுடைய தடியை கொண்டு கடலை அடித்தார்கள். கடல் பிளந்து ரெண்டு பக்கமாக அது உயர்ந்து ரெண்டு பாகமாக உயர்ந்து நின்று நடுவிலே அவர்களுக்கு வழி ஏற்படுத்தப்பட்டது. அந்த வழியில் மூசா அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்காக ஏற்படுத்திய அந்த வழியில் மூசா தன்னுடைய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். பின்னால் வந்த ஃபிரௌன் அவனும் என்ன செய்தான், சொன்னான், இதோ கடல் என்னுடைய உத்தரவுக்கு இணங்க நமக்கு வழிவிட்டு இருக்கிறது என்று சொன்னான். ஆணவத்தோடு சொன்னான். ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தான், ஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன். இந்த மிஸ்ருடைய அரசாங்கமும் இந்த கடல்கள், இந்த ஆறுகளும் என்னுடைய கட்டளைக்கு கீழ் இயங்கவில்லையா? மிஸ்ருடைய அரசாங்கம் எனது இல்லையா? இந்த ஆறுகள் என்னுடைய கட்டளைக்கு கீழ் ஓடவில்லையா என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தான் ஆணவத்தோடு. எனவே இந்த சட்டத்தை அவன் சொல்லி காட்டுகின்றான், இதோ
கடல் எனக்காக பிளந்திருக்கின்ற என்னுடைய உத்தரவை கொண்டு பிளந்திருக்கிறது, வாருங்கள் செல்வோம் என்று தன்னுடைய சகாக்களிடம் கூறினான். பிறகு அவன் போன பிறகு உள்ளே அவர்கள் ஃபிரௌனுடைய படை அந்த கடல் பாதையை நுழைகிறது. இவர்கள் அந்த பக்கம் சென்று விடுகிறார்கள், மூசாவுடைய சகோதரர்கள் தோழர்கள். அந்த சமயம் அல்லாஹு தாலா கடலுக்கு உத்தரவிடுகிறான், கடலை இப்பொழுது மூடி விடுவாயாக. அப்ப கடல் மூடிக்கொள்கிறது. அங்கே அவர்கள் எல்லோரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஃபிரௌன் கூறினான், என்ன சொன்னான்? قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين. பனு இஸ்ராயீல் எந்த வணக்கத்துக்குரிய இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை, அந்த கடவுளை இப்பொழுது நானும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் சொன்னான், இப்பொழுது அவனுக்கு அறிவு வந்ததா? இதுக்கு முன்பு நீ மாறு செய்து கொண்டிருந்தாய், நீ குழப்பம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்து கொண்டிருந்தாய், வாழ்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்து கொண்டிருந்தாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வசதி சொல்லி காட்டுகிறான், இன்று நான் உன்னை உன்னுடைய உடம்போடு பாதுகாப்போம் என்று சொன்னான். இதற்காக பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நீ ஒரு அத்தாட்சி இருப்பதற்காக. சரி, அதே போன்று அவன் மூழ்கடிக்கப்பட்டான். அவனுடைய அந்த கூக்குரல் கடைசி சமயத்தில் ஏற்றுக்கொண்ட ஈமான் அவனுக்கு எந்த ஒரு பலனையும் என்று அளிக்கவில்லை. ஆனா நீ ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. கிறிஸ்தவர்கள் தௌராத் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் ஓடும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபிரௌன் படையோடு வருவான், துரத்தி வருவான். இது கூட கடல் அழகாக பிளக்கும். ஆனா அவருடைய சகாக்கள் எல்லாரும் உள்ள போய் மாண்டுடுவார்கள், அழிக்கப்படுவார்கள். இவன் மட்டும் தப்பிச்சிருவான். இவன் மட்டும் தப்பிச்சிருவான். அந்த சமயத்துல ஆமா காடு இருக்கான், அங்கே காடு கடல் ஒருவன் இருக்கான் இப்பொழுது நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவன் மட்டும் தனியாக திருப்பி போவான். இந்த மாதிரி படம் அதுல எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அது தௌராத்துல இடம்பெற்ற அந்த செய்தி கூட அது எடுத்திருப்பாரு. அது பேர் பொய்யான, போலித்தனமான பொய்யானவங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ என்ன உலகம் முழு என்ன பரவி இருக்கின்றது, முஸ்லிம்களுடைய ஒரு முஸ்லிம்களும் இதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் சொன்னா, ஃபிரௌனுடைய உடம்பு இந்த ஆயத்த அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எகிப்தில் இருக்கக்கூடிய மியூசியத்துல அவங்களுடைய உடம்பு மம்மியாக இருக்கின்றது. இப்போ ஒரு போட்டோ, ஒரு நீண்ட நெடிய ரொம்பவும் உயரமாக நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை படுக்க போட்டுக்கூடிய மனிதனை காட்டி இவன் தான் வந்து ஃபிரௌன் என்று சொல்லி அங்கே நல்ல ஒரு சம்பாத்திய வருமானம் அந்த கவர்மெண்ட் வந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்பி எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஃபிரௌன் உடம்பு பார்க்க சொல்லி அந்த மியூசியத்துக்கு போய் சுற்றுலாவாக சென்று பார்த்து கொண்டிருக்கிறார். இது உண்மையா? ஃபிரௌன் உடம்பு உண்மையிலேயே அங்க இருக்குது ஃபிரௌன் உடம்பா என்று சொன்னா நிச்சயமாக ஃபிரௌன் உடம்பு கிடையாது. ஃபிரௌன் உடம்பு அது அல்ல. அல்லாஹ் ஃபிரௌனுடைய உடம்பை பாதுகாத்தான் என்று சொன்னது வந்து அன்றைய தினம் மட்டும். இதற்கு பல வசனங்கள் சான்றா இருக்கின்றன. குர்ஆனிலே பல வசனங்கள் சான்றா இருக்கின்றன. இத ஃபிரௌன் உடம்புதான் அந்த மிஸ்ருடைய அந்த மியூசியத்துல இருக்குதுன்னு சொல்லி நாம நம்புறோம்னா மற்ற வசனங்களை நாம் பொய்ப்பித்தோட ஆகிவிடுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கஸஸ்ல 40வது வசனம், நாம் அவனையும் அவருடைய படையினரையும் பிடித்தோம், பிறகு அவர்களை கடலில் வீசி எறிந்தோம் அல்லாஹ் சொல்றான். அதே போன்று சூரத்துல் இஸ்ரால 103வது வசனம், நாம் அவனையும் அவனோடு இருந்த அனைவரையும் மூழ்கடித்து விட்டோம். அதே போன்று சூரத்து ஸுஹ்ருஃப்ல 55வது வசனம், நாம் அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ஃபிரௌனை அழிச்சிட்டோம், எல்லாரும் அழிச்சிட்டோம், யாரையும் பாக்கி வைக்கல, மிச்சம் வைக்கல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த வசனத்துக்குள்ள அர்த்தம் என்ன? உன்னுடைய உடம்போருடைய பாதுகாப்பு என்பதுக்குள்ள அர்த்தம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது அது விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் அதுதான் சரியான கருத்து கூட. அதாவது பனி இஸ்ராயீல் என்ன எண்ணிக்கொண்டார் என்று சொன்னா, அவனுக்கு மௌத்து இல்ல, மரணம் இல்லை அவனுக்கு, அவன் சர்வாதிகாரி, அவன் எப்படிதான் மரணத்தோடு தப்பிச்சிருவான், அவன் தன்னைத்தான் கடவுள் என்று வாழ்த்து கொண்டிருக்கிறான், மற்றவர்களுக்கு முகத்துவமைத்து அவனுக்கு மரணம் வராது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மூசா அவர்கள் அவன் அழிந்து விட்டான் என்று சொன்னது அவர்கள் நம்பவே இல்லை.
எனவே அவர்கள் திருப்திக்காக, அவர்கள் மனம் நிம்மதி அடைவதற்காக, அவர்கள் நம்புவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறார் என்று சொன்னா அவனுடைய உடலை கடலுக்கு மேல மிதக்க செய்தான். கடல் என்ன செய்தது? அவனை சுமந்து கொண்டு வந்து கடல் ஓரமாக அவனை போட்டது. தெளிவாக பனி இஸ்ராயல் அதை பார்த்தார்கள். இது ஃபிரௌனுடைய உடம்புதான் என்று அவர்கள் நல்லா கண்டுபிடித்தார்கள். தெளிவாக பார்த்த பிறகு ஆமா, ஃபிரௌன் உண்மையிலேயே ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், இனி நமக்கு பயம் இல்லை என்று அவர்கள் அறிந்து அவர்கள் அதை தெரிந்து நிம்மதி அடைந்தார்கள். அதைத்தான் சொல்லி கேட்டா லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், அதாவது இறந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு பின்னால் யார் வருவாங்களோ அவங்களுக்கு அட்டாட்சி, அந்த அந்த காலத்தில் இருந்த அந்த மக்களுக்கு அட்டாட்சியாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமாக கொடுத்த ஃபத்வால என்ன சொல்றாங்கன்னா, இது போலியான செய்தி. அது எப்படி இத நம்ம நம்புறது? குர்ஆன்ல இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்க, இந்த வசனங்கள் நம்ம எங்க கொண்டு வைக்கிறது? இது போலியான செய்தி, இது அப்படி இல்ல. இது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த இவன் ஹல்ஃபக ஆயா என்றால் அந்த நேரத்தில் இருந்த அவர்களுக்கு பின்னாடி வந்த அந்த மக்களுக்கு ஒரு அத்தாட்சியா அல்லாஹ் செய்தான், அதை காட்டினான். அவர்கள் சொல்கிறார்கள், பனி இஸ்ராயீலை நம்ப வைப்பதற்காக அவர்கள் நம்பிக்கை இழந்திருந்தார்கள். கண்கூட அவர்கள் உடம்பை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த பிறகு அவங்க நிம்மதி அடைந்தார்கள். அதுக்கப்புறம் அவன் நம்பி அவங்க அந்த இடத்தை விட்டு போனாங்க என்பதாக இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, அப்ப அங்க இருக்கிற மம்மி யார் சொன்னா ராம்சஸ் II அவனுடைய மம்மியாகவும் மெர்நபுத்தா என்ற ஒரு மம்மியாகவும் இருக்கின்றது. ராம்சஸ் II தான் அந்த கால ஃபிரௌன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, ராம்சஸ் II மெர்நபுத்தா என்ற இந்த இருவரின் மம்மிகள் தான் மியூசியத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இவர்கள் வாழ்ந்த ஆட்சி செய்த காலகட்டம் என்ன? ராம்சஸ் II ஆட்சி செய்த காலம் கிமு 1279 முதல் 1213 வரை, கிட்டத்தட்ட 66 வருடங்கள். இவன் அந்த ஃபிராயினா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரச குடும்பத்தின் 19வது வம்சமாக அவன் இருந்தான். அதற்கு பிறகு இந்த ராம்சஸ் II மகன் மெர்நபுத்தா என்பவன் அவன் ஆட்சி காலம் கிமு 1213 இருந்து 1203 வரை. இப்போ அப்படி என்று சொன்னால் நம்ம மூசாவுடைய அவருக்கு காலகட்டம் என்ன, மூசா காலகட்டம் என்ன, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வித்தியாசம் கொஞ்சம் வர முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் கிமு 1391 முதல் 1271 வரை. இதுதான் இறையியல் கருத்துக்களாக இருக்கின்றன. மூசா வாழ்ந்தது 13ஆம் நூற்றாண்டு, கிமு 13ஆம் நூற்றாண்டு. இவர்கள் வாழ்ந்தது கிமு 12ஆம் நூற்றாண்டு. அப்ப இவ்வளவு வித்தியாசம் இருக்கின்ற பொழுது ஃபிரௌன் மூசாவுடைய அந்த ஃபிரௌனுடைய மம்மி தான் மியூசியத்தில் இருக்குது என்று சொல்லப்படுது என்று சொன்னால், அருமை சகோதரர் இன்னொரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாததெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க. பலமுறை மிஸ்ருக்கு அவர்கள் பயணம் போயிருக்கிறார்கள். அப்படி பயணம் போகும்போது அப்படி ஃபிரௌனுடைய அந்த மம்மி அவனோட உடம்பு பாதுகாக்கப்பட்டிருக்கு சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டிருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே, நம்ம மிஸ்ருக்கு போறோம், அவன் உடம்பு எங்க பாதுகாக்கப்பட்டிருக்கு சொல்லி நாங்க பார்த்து வரோம் சொல்லிப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை சஹாபா கேட்காட்டாலும் கூட சொல்லி அனுப்பியிருப்பாங்க, அங்க போறீங்க இந்த அவனுடைய உடம்பை பார்த்துட்டு வாங்க என்று சொல்லுவாங்க. அல்ல ரசூலுல்லாஹ் போய் பார்த்திருப்பாங்க. இல்லையே, அப்படி சம்பந்தம் நடக்கலையே, சஹாபாக அப்படி சொன்னதாக எந்த செய்தி இல்லையே, ரசூலுல்லாஹ் அப்படி போனதாக எந்த செய்தி இல்லையே. அப்ப அவங்களுக்கு விஷயம் தெரியாது. அப்படி என்று சொன்னால் இது வருமானத்துக்காக வேண்டி இது ஒரு அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கின்றது. அதை நம்பி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த செய்தி தவறான செய்தி, யாரும் நீ இதை நம்ப வேண்டாம். ஃபிரௌனுடைய உடம்பு சுத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. அவன் என்ன செய்தான்? அவன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். அடுத்த வாரம் நபி சகோதரர்களே, நம்ம அடுத்து போவோம் சூரத்து யூசுப். சூரத்து யூசுப் இது
ஒரு அற்புதமான ஒரு சூறா, எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு சூறா. இந்த சூறாவை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நீங்க இந்த சூறாவை விளக்க உரையில் என்று சொல்வதற்காக நாம் முயற்சி செய்கின்ற பொழுது மாஷா அல்லாஹ் எத்தனையோ விதமான தஃசீர்கள், அதை குறித்த செய்திகள் இருக்கின்றன. அதாவது தஅம்முலாத் யூசுப், ததப்புராத் யூசுப் என்ற பெயர்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை பற்றிய விவரங்களை சேகரிச்சு அற்புதமான முறையில் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அருமையான அழகான ஒரு சூறா. அல்லாஹ் தஆலா இந்த சூறாவைத்தான் முழு ஒரு வரலாறாக பதிவு செய்திருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை முழு வரலாறாக பதிவு செய்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், குர்ஆன்ல அதிகமான முறையில சொல்லப்படக்கூடிய வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ரொம்ப அதிகமாக சொல்லப்படும். கிட்டத்தட்ட அதுவும் முழுமையான ஒரு வரலாறாக இருக்குது. ஆனா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதியாக அதை என்ன செய்வோம், அப்பப்ப தேவைப்பட சமயத்துல அதை சொல்லியிருப்பான். ஆனா ஒரே சப்ஜெக்டாக அங்கங்க இல்லாம ஒரே இடத்துல ஒரே ஒரு முறை சொல்லப்பட்டு சொன்னா அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரமாக வரலாறாக இருக்கின்றது. அதுவும் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய வரலாறாக இருக்கின்றது. அதுவும் அற்புதமான முறையில அது தொகுக்கப்பட்டு அதை பற்றிய விவரங்கள் பகிரப்பட்டு எழுதப்பட்டு இன்னும் தோண்ட புதையல்கின்ற மாதிரி அதை அந்த சூறா பத்தி சிந்திக்க பொழுதெல்லாம் புதிய புதிய விஷயங்கள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தத்துவம் நிறைந்த ஒரு சூறாவாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த சூறாவுக்கு அஹ்ஸன் கஸஸ், அழகான வரலாறு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த சூறா எப்பொழுது இறங்கியது சொன்னா, இந்த சூறா ஆமுல் ஹுஸன் என்று சொல்லப்படக்கூடிய கவலை ஆண்டு அதுல இறக்கப்பட்டுச்சு. கவலை ஆண்டு பத்தி உங்களுக்கு தெரியும். அபூ தாலிப் அவர்களும் ஹதீஜா அவர்களும் எந்த ஆண்டுல இறந்து போனாங்களோ அந்த ஆண்டு கவலை ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் ஹதீஜா அவர்களும் மௌத்தா போன காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் கை உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சித்தவசி ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கை உடைஞ்ச நிலைமை ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டது. மிகவும் தனிமைக்குள்ளாக்கப்பட்டாங்க. தனியாக அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஹுஸன் என்று கவலையான ஆண்டு என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த சூரா யூசுப் இறக்கி வைக்கிறான். முஹம்மதே, நீ கவலைப்படாதீங்க, யூசுஃபுக்கு வராத சோதனையா, யூசுப் படாத கஷ்டமா? அவர்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவர் தந்தையை பிரிந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டார், எப்படிலாம் சூழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டார். கடைசியில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவரை கொண்டு வந்தான். அவருடைய கவலைகளுக்கெல்லாம் அருமருந்தாக மிகச் சிறந்த ஒரு உயர்வை எல்லாம் அவர் கொடுத்தாலும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு உண்டு. ஒரு காலம் அல்லாஹ் தஆலா உங்களை மிக உயர்ந்த நிலை கொண்டு வருவான், நீங்க தான் நாளை டாப் லெவல்ல போக போறீங்க என்று ஆறுதல் சொல்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இந்த சூறாவை அல்லாஹ் என்ன செய்கிறான், இறக்கி வைக்கின்றான். இது சூறாவுடைய ஒரு வசனம் இருக்கின்றது. இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிர் ஃப இன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன். நிச்சயமாக எவர் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையுடன் இருக்கிறாரோ நிச்சயம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களின் கூலியை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் நல்ல கூலியை அவன் வீணாக்க மாட்டான் என்று வசனம் இருக்கின்றது. இந்த வசனம் தான் இந்த சூறாவுடைய ஒட்டுமொத்த சுருக்கம். 90 வசனம் இருக்கிற சூறாவுடைய ஒட்டுமொத்த சுருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன கேள்வி? மன் அக்ரமுன் நாஸ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் மிக சங்கைக்குரியவர் யார் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, கால அத்காக்கும் லில்லாஹ், உங்களில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர் தான் மக்களில் மிக கண்ணியமானவர், சங்கைக்குரியவர் என்று ரசூல் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் காலு லைஸ அன் தாலிக யா ரசூலல்லாஹ், நான் ரசூலுல்லாஹ்வை அதை குறித்து நான் கேட்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், யூசுப் நபியுல்லாஹ் இப்னு நபியுல்லாஹ் இப்னு கலீலுல்லாஹ். யூசுப் நபியுடைய மகன் யூசுப்,
அவருடைய தகப்பனார் நபி, அவருடைய தகப்பனார் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ மக்களில் மிக கண்ணியத்துக்குரியவர், சங்கைக்குரியவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ மக்களில் சங்கைக்குரியவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யூசுப் நபியுல்லா, இப்னு நபியுல்லா, யூசுஃபு அல்லாஹ்வுடைய நபி, அவரும் ஒரு நபியுடைய மகன், அவரும் ஒரு நபியுடைய மகன், அவர் கலீலுல்லாஹ் இப்ராஹிமுடைய மகன். அப்போ பாட்டனார் நபி, தகப்பனார் நபி, தானும் ஒரு நபி. பாட்டனாருக்கு முப்பாட்டனார் நபி, பாட்டனார் நபி, தந்தை நபி, இவரு நபி. இந்த அடிப்படையில் சிறந்த மனிதர், சங்கைக்குரிய மனிதர் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. ஆரம்ப சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஆறுதலுக்காக இந்த சூரா இறக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த சூரா பல தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கின்றது, பல அற்புதங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. எனவே இது ஒன்று தெளிவாக விரிவாக நாம பார்க்க வேண்டியிருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரஹீல், லீவா என்ற இரண்டு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி, கூட வந்த அக்கா தங்கச்சி. அப்ப அந்த காலத்துல அவங்களோட சரியத்துல அது ஆகமாக்கப்பட்டதாக இருந்துச்சு, அது ஜாயிஸா ஹலாலாக இருந்துச்சு. எனவே ஒரே நேரத்துல அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்யாணம் பண்ண சமயத்துல லீவா அவர்களுக்கு தொடர்ச்சியாக 10 குழந்தைகள் பிறந்தன. ரஹீலுக்கு குழந்தையே பிறக்கல. 10 குழந்தைகள் பிறந்த பிறகுதான் ரொம்ப நாள் கழிச்சு ரஹீல் என்பவருக்கு யூசுப் அவர்கள் பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு பின்யாமின் அவர்கள் பிறக்கிறார்கள். முதல்ல இந்த வித்தியாசத்தை நீங்க என்ன செய்யுங்க, மனசுல பதிவு வச்சுக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மற்ற 10 பேர் ரொம்ப பெரியவர்களாக இருக்கிறார்கள், இந்த 2 பேர் ரொம்ப சிறியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ 12 பேரு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு 12 குரூப் இருந்தாங்களா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனி இஸ்ராயீல் கூட்டி செல்லும் பொழுது வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல்னா த்ரிபி அஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜர் முஹ்தத அஷாத் ஐனா. அல்லாஹ் சொல்றான், மூசா தன்னுடைய சமுதாய மக்களுக்காக தண்ணீர் வேண்டிய போது அல்லாஹ் நாம் சொன்னோம், இந்த பாறையில அடிங்க, உங்களுடைய தனியை வைத்து பாறையில் அடியுங்கள் என்று சொல்லும் போது மூசா அவர்கள் அடித்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகள் பீரிட்டு வந்தன அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த 12 நீரூற்றுகள் பீரிட்டு வந்தன என்று சொன்னால் 12 கூட்டம். அது அந்த 12 கூட்டத்துக்கு 12 நீரூற்றுகள் பீரிட்டு வந்தன. அது யார் என்று சொன்னால் அது இவர்கள் தான். யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த 12 மக்கள். இவர்களுடைய வம்சாவளி, இவர்களுடைய வம்சம் தான் அது. ஒவ்வொரு ஆளுடைய வம்சம் 12 பேர் 12 பிரிவாக செஞ்சார்கள், பிரிந்து போனார்கள். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு 1800 ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இது 2வது விஷயம். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த 12 பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்த 12 கூட்டத்தினர். இப்ப அருமை சகோதரர்களே, இப்ப பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எப்படி ஆரம்பிக்கிற சூறாவை, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலின். நபியே, உங்களுக்கு வரலாறுகளிலே மிக்க அழகான வரலாறை நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம், சொல்லி காட்டுகிறோம். இந்த குர்ஆன்ல உங்களுக்கு வஹி மூலமாக சொல்லி காட்டுகிறோம். இதுக்கு முன்பு அதை குறித்து அறியாதவராக இருந்தீர் என்று அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை வரலாறு ஆரம்பிக்கிறான். எடுத்தோடனே என்ன சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிட்டு சொல்றாங்க, தந்தையே, நான் ஒரு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை சரியா செய்ய நான் கண்டேன், கனவில் கண்டேன் என்று சொல்கிறார்கள்.
மகன் கனவு கண்டதை தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றார். இப்ப இந்த கனவை கேட்டவுடன் யாக்கூப் சொல்கிறார்கள், கால யா புனைய லா தக்சுஸ் லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக். அருமை மகனே, இந்த கண்ட கனவை நீ உன்னுடைய சகோதரர்கள் சொல்லிடாத சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க என்று சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவர்களுக்கு ஒரு உதித்திருக்கின்றது. இந்த கனவின் மூலமாக யூசுப் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு போக இருக்கிறார், பின்னால் மிகப்பெரிய நிலையை அடைய இருக்கிறார். இதை தன்னுடைய சகோதரன் அவர் பகிர்ந்து கொண்டார் என்றால், அவர்கள் அது குறித்த விளக்கத்தை அறிந்து கொண்டு இவருக்கு பொறாமை கொண்டு இவர் மீது காட்டமாக ஆகி இவருக்கு எதிராக சதிகள் செய்யக்கூடும். எனவே சொல்கிறார்கள், உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடும். எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க இந்த கனவு உங்க சகோதரர் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, நல்ல கனவாக இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம், கெட்ட கனவாக இருந்தா நாம் அது புறந்தள்ளிடணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ரா அஹதுக்கும் ஷைஅன் யக்ரஹுஹு ஃபல்யன்ஃபுஸ் அன் யஸாரிஹி ثلاث مرات وليتعوذ بالله من شرها فإنها لن تضر. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன சொன்னால், உங்களில் ஒருவர் அவர் விரும்பாத ஒன்றை கனவாக கண்டால் உடனே என்ன செய்யட்டும், 3 முறை இடது பக்கம் திரும்பி 3 முறை துப்பட்டும், என்று சொல்லட்டும். சொன்ன பிறகு அதனுடைய தீமை விட்டு அல்லாஹ்விட பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். நிச்சயமாக அது அவருக்கு எந்த ஒரு தீங்கையும் அது செய்யாது, தீங்கு அளிக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கெட்ட கனவுக்கு சொல்றாங்க. கெட்ட கனவுன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம படுத்துறது சொன்னா இடது பக்கம் திரும்பி துப்பி 3 முறை துப்பிட்டு அவுது பில்லாஹி ஷைத்தானிர் என்று சொல்லி அதை அப்படியே விட்டு மறந்து விட வேண்டும். நல்ல கனவாக இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபைன் ரஆ ருயத்தன் ஹஸனத்தன் ஃபல்யப்ஷிர் வலா யுக்பிர் இல்லா மா யுஹிப்பு. அதுவே நல்ல கனவாக இருக்கின்ற பட்சத்தில் அவர் மகிழ்ச்சி அடையட்டும், அந்த கனவை கொண்டு மகிழ்ச்சி அடையட்டும், அல்லது நற்செய்தி விட்டுக் கொள்ளட்டும். தான் யாரை விரும்புகிறாரோ அவரை தவிர வேறு யாரிடமும் அதை குறித்து அவர் சொல்ல வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறாங்க. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த நல்ல கனவு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நல்ல கனவாக இருக்கின்ற கனவாக காரணமாக தன்னுடைய தந்தைகிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாம என்ன செய்யணும், நல்ல கனவு நமக்கு பிடித்தமானவர்கள் சொல்லணும். மற்ற யார்ட்டையும் சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன, மற்ற யார்ட்டையும் சொன்னா இவங்க எதிராக அவர்கள் பொறாமைப்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா சமூகம் அப்படி நமக்கு வரக்கூடிய அடுத்தது வரக்கூடிய விஷயம் அப்படி நம்ம எடுத்து சொல்லுது. அப்போ என்ன எதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறாங்க என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்து தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. பிறகு என்ன பயந்தார்களோ அது நடக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பயந்தார்களோ அது நடக்கிறது. ஆனா கனவை பத்தி சொல்லல. கனவை பற்றி சொல்லாமலேயே அவர்கள் இவர் மீது பொறாமை கொள்கிறார்கள். எப்படி பொறாமை கொள்கிறார்கள் பாருங்கள். அதாவது தன்னுடைய தந்தை யூசுஃபிடமும் அவர் சகோதரர் பின்யாமினிடமும் ரொம்ப பாசமாக இருக்கிறார்கள், நம்மை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. எனவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று அவர் என்ன செய்யறாங்க, தீர்மானிக்கிறார்கள். மற்ற 10 சகோதரர் தீர்மானிக்கிறார்கள். ஏன்னா அந்த 10 சகோதரர் தாய் வேறு, இந்த 2 சகோதரர்கள் தாய் வேறு, தந்தை ஒண்ணு. அஹப்பு இல அபீனா மின்னா நஹுஸ்பா, நம்மை விட அவங்க நம்முடைய தந்தைக்கு அதிக பிரியமானவர்களாக இருக்கிறார்கள், நாமும் வலிமை வாய்ந்த கூட்டமாக இருக்கிறோமே என்று அவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுகின்றது. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும் என்று சொன்னால், தந்தை தான் அதிகமாக நேசிக்கிறாங்க, தந்தை நேசிக்கல. அப்ப என்ன செய்யணும், தந்தை தான் கொலை செய்யணும் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பிளான் போடுறாங்கன்னா, யூசுஃபை நம்ம அப்புறப்படுத்துவோம், யூசுஃபை கொலை செய்து விடுவோம் என்று பிளான் போடுறாங்க. இப்ப இது என்ன நியாயம்? இதே பழக்கம்தான் இன்று வரைக்கும் தொடர்ந்து அந்த மக்கள்கிட்ட. யகூதாவுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூத்த மகன் யகூதாவுடைய வம்சத்தார் யகூதிகள், யூதர்கள்.
அப்ப இந்த புத்திர தொடர்ந்து இறக்கமே இல்லாம குழந்தை கொண்டது, எந்த ஒரு தப்பு செய்யாத குற்றமும் செய்யாதவள கொன்று குவிக்கிறது, இந்த பழக்கம் ரத்தத்தை ஊறி போனது. அப்ப யூசுப் எந்த ஒரு பாவம் அறியாதவர், எந்த குற்றம் செய்யாதவர், என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதிக நேசிக்கிறது தன்னுடைய தந்தை தான் தவறு செய்கிறார்கள். அப்ப தந்தை தான் கொண்டிருக்கணும், கொல்ல முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு யூசுப் அப்புறப்படுத்தினால் நம்முடைய தந்தையுடைய முழு கவனம் நம் பக்கம் திரும்பிடும் என்று முடிவெடுக்கிறார். பரம சகோதரர்களே, இந்த மாதிரி யாக்கோபு அவர்கள் செய்தார்களா? செய்திருப்பார்களா? அப்படி செய்தா அது அது சரியா தவறா என்றால் நிச்சயமாக செய்திருக்கிறார். என்ன குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் உண்மையா இருக்கும். நிச்சயமாக என்ன செஞ்சிருக்காங்க, அவர்கள் யூசுப் மீதும் பின்யாமின் மீதும் அதிக பாசத்தை செலுத்தியிருக்கிறார். ஏன் இந்த பாச செலுத்தினார்கள் என்பதற்கு சில வழக்குகள் தரப்படுது. ஏன் சொன்னா என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபி சொல்லி காட்டுறாங்க. பஷீர் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மக்காமார்ல ஒரு மகனை அழைத்து ஒரு பொருளை கொடுக்கறாங்க. அந்த காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க இதே போன்ற பொருளை எல்லா குழந்தைகளையும் கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல யார் சொல்ல, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன், இவனுக்கு மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார்கள், கால ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ் நீங்க அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்க நீதி செலுத்துங்கள் என்று அவர் சொல்கிறார். அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் என்ன? அவரு ஒரு ஆளுக்கு பொருளை கொடுக்கிறாரு, இன்னொருக்கு ஒரு பொருளை கொடுக்கல, ஒரு மகனுக்கு கொடுக்கல, இன்னொரு மகனுக்கு கொடுக்கல. அப்போ உங்களுக்கு குழந்தைகள் மத்தியில் நீங்க நீதி செலுத்த என்று சொன்னால் இந்த மாதிரி விவகாரங்கள் நீதி செலுத்த வேண்டுமானால் மன ரீதியாக உள்ள விஷயத்தில் யாரும் நீதி செலுத்த முடியாது. ஏனென்றால் மனம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எப்பொழுதெல்லாம் ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு துஆவை செய்வார்களாம். என்ன துஆ? யா அல்லாஹ், எனக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய நான் எதை கட்டுப்படுத்துகின்றேனோ, அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டை எது இருக்கிறதோ அதுல நான் என்ன செய்யறேன், நீதி செலுத்துறேன். ஆனா உன்னுடைய கட்டுப்பாட்டுல எது இருக்கிறதோ என்னால நீதி செலுத்த முடியவில்லை, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக சொல்ல கேட்பாங்க. ஏன்? கல்பு, இதயம் தான் ஒரு பாசம் நேச அன்பினுடைய இடம் இதயம். இந்த உள்ள அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் நானும் கூட இப்படி புரட்டும் அப்படி புரட்டுவான். அப்ப உள்ள அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆயிஷாவோட இப்படியே மனம் அப்படி லைத்து விடுகின்றது, ஆயிஷா பக்கம் அப்படியே சாஞ்சிடுறேன், எல்லாத்தோட ஆயிஷா அதிகமா நேசிக்கிறேன். ஆனா இதை என்னால் கட்டுப்படுத்த முடியல. காரணம் இது உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கு. என்னுடைய கண்ட்ரோல்ல வாழ்வாதாரம், பொருளாதாரம், மற்ற விஷயங்கள்ல சரிசமம் நடக்கிறது, அது என்னுடைய கண்ட்ரோல். அதுல நான் சரியா நடந்து கொள்றேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது இயல்பு. இயல்புல இதை கொடுத்திருக்கிறான். மற்ற பிள்ளைகளை விட இந்த பிள்ளைய அவங்க அதிகமா நேசிக்கிறாங்க என்பது ஒரு பதில். இரண்டாவதாக, இந்த ஆரம்பம் சொல்லுவாங்க, லீவா குழந்தை பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. 10 குழந்தைகள் பிறந்து அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. ரஹீலுக்கு ரொம்ப லேட்டா தான் குழந்தை பிறகுது, லேட்டா பிறக்கிறாங்க. அப்ப இந்த 2 பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளைகள். அப்ப இவங்க பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. அப்போ பெரிய பிள்ளை ஆன உடனேயே ஒரு உணர்வு என்ன ஏற்படும்னா, சின்ன பிள்ளைகள் அதிகமாக பாசம் செலுத்துறாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்று ஒரு உணர்வா ஒரு தானாக ஏற்படும். ஆனா அவங்க எல்லாம் சமமா நடத்துவாங்க, எல்லாத்தையும் சமமா தான் அவங்க பார்ப்பாங்க, சமமா நேசிப்பாங்க பெற்றோர்கள். ஆனா பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமே ஒரு தனி அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்ன எங்களை கண்டுக்கிறது இல்ல, என் தம்பி தான் கண்டுக்கிறாங்க, தங்கச்சி தான் கண்டுக்கிறாங்க என்று இயற்கையாகவே இயல்பாக ஒரு எண்ணம் தோன்றும். அந்த மாதிரி அவர்களுக்கு தோன்றி இருக்கிறது. யாக்கோபு சமமா தான் நடத்தினாங்க. இரண்டாவது வழக்கம். மூன்றாவதாக, பொதுவாகவே அதிகமான பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு தெரியும், பெரிய பிள்ளைகள் பெருசாயிட்டுன்னா அவங்க கொஞ்சம் கண்டுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் அதிகமா பாசம் செலுத்துவாங்க, அன்பு செலுத்துவாங்க. காரணம், அவங்க பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை, அரவணைப்பு தேவையில்லை, இவங்களுக்கு அரவணைப்பு தேவை. இவங்க இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அந்த அரவணைப்பு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. அவங்க ஓரளவு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். இவங்களும் வளர வரைக்கும் அந்த அரவணைப்புல இருப்பாங்க, அந்த பாசம் இருப்பாங்க எந்த அடிப்படையில. ஆனா அவங்களும் பாசம் இருக்கும், இல்லைன்னு இருக்காது. ஆனா கூடுதல் அவங்க கவனம் செலுத்துவாங்க. காரணம், இவங்க சின்ன பிள்ளைகள். இது இயல்பு நடக்கக்கூடிய ஒன்று.
நான்காவதாக என்ன விஷயம் என்றால், இந்த ரஹீல் என்ற இந்த தாய் மோதா போயிருப்பாங்க, இறந்திருப்பாங்க. தாய் இல்லாத குழந்தையாக யூசுப் வளருவார்கள். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 2 பேருடைய அன்பை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. தந்தையுடைய அன்பை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, தாயுடைய அன்பை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ரெண்டையும் சேர்ந்து கலந்து கொடுத்ததுனால அதிகமான அன்பு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. எனவே அவர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய அந்த 2 பிள்ளையை நேசித்தார்கள். இந்த மாதிரி இந்த நாள் வழக்கம் என்ன செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய கொடுக்கப்படுகின்ற. அப்போ இதை தவறா புரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, யூசுஃபை அப்புறப்படுத்திட்டா நம்ம முழுமையாக நம்ம என்ன செய்யலாம், தாயுடைய தந்தையுடைய அன்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதுல ஒருவர் ஒரு சகோதரர் திடீர்னு அவர் மேல இறக்கம் ஏற்பட்டு கூட பிறந்த சகோதரனாச்ச ஏன் அவனை கொலை பண்ணுவான, எங்கேயாவது கண்காணாத இடத்துல அவனை அப்புறப்படுத்திடுவோம், எங்கேயுமா தூரமான இடத்த தூக்கி போட்டு வந்துருவோம் என்று நினைச்சு சொல்றாரு. அவனை யாரும் கொலை பண்ணாதீங்க, யூசுஃப ஒரு ஆழமான இருள் நிறைந்த ஒரு கிணத்துக்குள்ள அவனை போட்டுருங்க, இவனுக்கு எங்கேயாவது புடைச்சிட்டு போட்டோம் என்று அவர் சொன்ன உடனே எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் தந்தைகிட்ட அவர்கள் ரொம்பவும் ஒரு நைஸா பேசுறாங்க. ரொம்ப அவரை வெளியே கூட்டிட்டு போறோம், எங்களோட ஏன் அவளை அனுப்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப வெளியே அனுப்பாத காரணம் அதுதான். சின்ன பிள்ளைகள் இவங்க பெரியவங்க வெளியே போறாங்க, சின்ன பிள்ளைகளை வெளியே போனா அவங்க ஏதோ ஆபத்து ஏற்பட்டு சொல்லி பொத்தி என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தாங்க. அப்ப ஏன் பொத்தி வளர்த்திருக்கீங்க, கொஞ்சம் வெளியே எங்களோட வெளியே அனுப்புங்களேன், எங்களோட வரட்டும், விளையாடட்டும், சந்தோஷமாட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி ரொம்ப வற்புறுத்தி என்ன செய்யறாங்க, யூசுஃபை வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிள்ளைகளை நம்பிக்கை வைத்து என்ன செய்யறாங்க, யூசுஃபை அனுப்பிடுறாங்க. அவங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா, பாலும் கிணற்றில், ஆழமான பாலும் கிணற்றில் அந்த யூசுஃபை போட்டு விடுகிறார்கள். போட்டு விட்ட பிறகு அவங்களுக்கு ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க, அப்புறப்படுத்திடுவோம், எங்கேயாவது பாலும் கிணற்ற தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லி சமாளிக்கிறது தந்தைகிட்ட, அது அவளுக்கு தெரியல. எப்படி சொல்லி தந்தை சமாளிக்கிற விஷயம் தெரியல. அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இன்னி அகாஃபு அன் யகுல ஹுதைபு வ அன்தும் அன்ஹு காஃபிலூன், நீங்க கவனக்குறைவாக இருக்கிற சமயத்துல அவனை ஓனாய் கடித்து திட்டுவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னாங்க. இந்த பாயிண்ட் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தந்தை சொன்ன அந்த பாயிண்ட், தந்தை என்ன செய்கிறாரு, பிள்ளைவை நம்பிக்கை வச்சு பிள்ளை நல்ல பிள்ளைகள் என்று சொல்லி தன்னுடைய பயத்தை, உண்மையான உள்ளுணர்வை அதை வெளிக்காட்டுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இது நல்ல பாயிண்ட், இதையே நம்ம தந்தைகிட்ட சொல்லிடுவோம் என்று சொல்லி திரும்பி வரும் பொழுது அவங்க யூசுஃபை எங்கன்னு கேட்டா, யூசுஃபை தந்தை நீங்கள் சொன்ன மாதிரி ஓநாய் கடித்து தின்று விட்டது என்று சொன்னார்கள். அப்ப அதுக்கு ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சட்டைய, ரத்தம் தோய்ந்த ஒரு சட்டையை கொண்டு காட்டுறாங்க. இதோ பாருங்க, ரத்தம் தோய்ந்த சட்டை, இது யூசுப் போட்டது சட்டை, இது ஓனாய் கடித்ததுனால ரத்தம் பட்டிருக்கு பாருங்கன்னு சொல்லி அந்த சட்டையை கொண்டு காட்டுறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை, இவர் மகன் மக்கமாற இப்படி சூழ்ச்சி செய்யும் போது, மக்கமாக அளவுக்கு அறிவு இருக்கும் போது அவங்களுக்கு அறிவு இருக்காதா? அவங்க பாக்குறாங்க சட்டை கிளியாம இருக்குது. ஓனாய் கடிச்சதா சட்டை கிழிஞ்சிருக்கணுமே, சட்டை கிளியிலேயே. அப்போ இது போய் சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மானை பிடிச்சி அந்த மானை வெட்டி, அந்த மானை அறுத்து, அந்த மானுடைய ரத்தத்தை என்ன செஞ்சிருக்காங்க, சட்டையை தோய்த்து கொண்டு காட்டுறாங்க. பொய்யான ரத்தத்தை கொண்டு காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், பிதாபின் கதிப், பொய்யான ரத்தத்தை கொண்டு காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான். அப்போ யாக்கூப் பாக்குறாங்க சட்டை கிளியாம இருக்குது, இவங்க பொய் சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, قال بل سولت لكم انفسكم امرا فصبر جميل والله المستعان على ما تصفون. இல்ல உங்களுடைய மனம் ஏதோ ஒரு காரியத்தை தூண்டி இருக்கிறது, நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மீது அல்லாஹ்வே உதவி தரப்படக்கூடியதாக இருக்கிறான் என்று சொல்லி ஃபஸ்ஸபுருன் ஜமீல், அன்றைக்கு பொறுமை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க நினைச்சது நடக்கல. என்ன நினைச்சாங்க, யூசுப் அப்புறப்படுத்தினா தந்தையுடைய அன்பு கிடைக்கும் நினைச்சாங்க, தந்தையுடைய பாச நேசம் கிடைக்கும் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு பகரமாக தந்தை கோபப்பட்டார்கள்.
இன்னும் அதிகமா கோபம் தான் கிடைச்சது தவிர அவர் அன்பு அவங்களுக்கு என்ன செய்யற கிடைக்கல. இது ஒரு விஷயம். இதுதான் முதல் கட்டம், யூசுஃபுடைய முதல் ஆரம்ப ஆரம்ப கட்ட விவரங்கள். அடுத்து இரண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னால், கிணத்துல ஆளும் பாலும் கிணற்று போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் இவங்க அன்றாட கண்காணிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது பார்ப்போம், யூசுஃபை யாரும் எடுத்துட்டு போறாங்களா அல்லது தப்பிச்சு ஓடுறாரா என்று கண்காணிச்சு தௌரியாத்னா அப்பப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆளு இன்னைக்கு நீ போ நாளைக்கு நான் போறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளா அந்த முறையை வைத்து அந்த இடத்தை கண்காணிச்சு இருக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கும் பொழுது ஒரு வாகன கூட்டத்தார் வருகிறார்கள். வந்து தங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது, தண்ணீர் எடுத்து வருபவரை அந்த இடத்துக்கு போய் அனுப்புகிறாங்க. அவர் தண்ணீர் எடுப்பதற்காக தன்னுடைய இந்த வாளியை கிணத்துக்குள்ளே போடுகிறார். போடும் பொழுது உள்ளே இருந்த சின்ன பையனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வாளிக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. உடனே அந்த காட்சியை பார்த்து அவர் யா புஷ்ரா ஹாதா குலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓ நற்செய்தி, ஏதோ ஒரு சிறுவன் தண்ணி எடுக்க வந்த இடத்த ஒரு சிறுவன் உள்ளே ஏறி உட்கார்ந்துக்கிட்டாருன்னு சொல்லி அந்த மக்கள் அழிக்கிறார். இந்த காட்சிய அந்த கண்காணிக்கு வந்த ஒரு சகோதரர் பார்க்கிறார். அப்ப என்ன ஓடோடி வருகிறார். ஆக இவர் எடுத்துட்டு போய் வேற யார்ட்டையும் வித்துட்டு தம்பி திரும்ப வந்துடக்கூடாது. எங்க இருந்து வந்த எப்படி கேட்டா விஷயத்தை சொல்லிடுவாரு. அங்க அந்த இவருக்கு என்ன செய்யணும், இவர் திரும்பி ஒரு வீட்டுல திரும்பி விட்டு விடக்கூடாது இவரை. அப்படின்னா நம்ம நோக்க நிறைவேறாம போயிடும் சொல்லிட்டு வேகமா வர்றாங்க. வேகமாக இது நாங்க தான் எங்களுடைய தம்பி தான், நாங்க தான் அவருக்கு கிணத்தை போட்டோம், வேணா உங்களுக்கு இவரை வித்துறோம் அப்படின்னு சொல்லி மிக அற்பமான கிரயத்துக்கு விற்கிறாங்க. மிகவும் அற்ப கிரயத்துக்கு எண்ணப்படக்கூடிய சில திரம்களுக்கு அவரை விட்டு விடுகிறார்கள். அது அவர்கள் அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாங்க. அதுல அவர்கள் ஒரு விருப்பமே இல்லாம இருந்தாங்க. எப்படியாவது போட்டும், நீங்க அதிக விலையை தர வேண்டாம், ரொம்ப கம்மியா காசு கொடுத்தாலே போதும், நீ எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மிகவும் அற்ப விலைக்கு என்ன செய்யறாங்க, அதை வித்து விடுகிறார்கள். அவர்களும் என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். இதோடு இவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே மிஸ்ர் நாட்டுல அதனுடைய அசீஸ் என்ற ஒரு அதிகாரியால் வாங்கப்படுகிறார்கள். அதாவது அசீஸ் என்பவரால் விலை கொடுத்து வாங்கப்படுகிறார்கள். அசீஸ் யார் என்றால் மலிக் என்ற அரசருக்கு அடுத்த இடம். அந்த மிஸ்ர்ல அரசராக இருக்கக்கூடிய ஃபராயினா பேரு. ஃபராயினா ஃபிரௌன் ஒருமை, ஃபராயினா பன்மை. அந்த குடும்பத்துக்கு ஃபராயினான்னு பேரு. எப்படி கிஸ்ரா கைசர் சொல்றோமா இல்லையா, ரோம் மற்றும் பாரசீக அரசர்களுக்கு கிஸ்ரா கைசர் சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி யார் வந்தாலும் அதுக்கு பேரு ஃபிரௌன். அந்த ரெண்டாவது இடத்துக்கு கூடியவர் தான் அசீஸ். ஃபர்ஸ்ட் இடம் ஃபிரௌன், ரெண்டாவது இடத்துக்கு அசீஸ். அந்த அசீஸ் என்ன செய்யறாரு, அவர் அந்த அசீஸ் தான் பேர் கிடையாது, அது பதவி. அவர் என்ன செய்யறாரு, வாங்குறாரு, விலை கொடுத்து வாங்குறாரு. வாங்கினா அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைனால அவர் வீட்டுக்கு வர்றாரு, சொல்றாரு இக்ரிமி மஸ்வாஹு அஸா யன்ஃபஅனா அவ் நத்தஹதஹு வலதா. மனைவிட சொல்றாரு, நீ இவனுடைய இருப்பிடத்தை அழகாக்கு, சங்கிக்குரியதாக ஆக்கு, நாம் இவரை என்ன செய்யலாம், சுவீகார புதல்வராக ஏற்றுக்கொள்ளலாம், வளர்ப்பு பிள்ளையாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லி அந்த இடத்த அந்த வீட்டுல அந்த மாளிகையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்து ஆளாகிறார்கள். ஆளாகி வாலிப பருவத்தை அடைகிறார்கள். வலம்மா பலக அசுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அவர் தன்னுடைய பக்குவத்தை பருவத்தை அடைகிறார். யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பருவத்தை எதிர்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர் தன் வாலிபத்தை அடைந்த பொழுது நாம் அவருக்கு சட்ட நுணுக்கத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு தெரியல. வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு உண்மையான இயற்கையான அழகு வெளியே வந்துச்சு, அந்த கவர்ச்சி வெளியே வந்துச்சு. அற்புதமான அழகன், பேரழகன்,
கவர்ச்சிகரமான அழகு. இப்போ தாயாக இருந்து சுவிகார புத்திராக ஏற்று மகனாக வளர்த்த அந்த தாய்க்கு கெட்டெண்ணம் ஏற்படுகின்றது. அந்த தாய் அவளுடைய அழகை கண்டு மயங்கி, கவர்ச்சியை கண்டு மயங்கி, அவள் மீது அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது காதல் கொள்கிறாள். இதுதான் இதான் உலகம். நீ என்னத்தான் யாரதான் நீங்க மகனாக மகளாக வளர்த்தாலும் அது உண்மை மகனாக ஆக முடியாது, உண்மை மகளாகவோ உண்மை தாய் உண்மை தந்தையாக ஆக முடியாது. ஷைத்தான் தான். எனவேதான் இஸ்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடம் தனியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி காட்டுது. அப்போ அழகான மிக்க பேரழகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போகும் பொழுது 3வது வானத்துல யூசுப் அவர்கள் கண்டார்கள். அந்த சம்பவத்தை சொல்றாங்க, 3வது வானத்துல யூசுஃபை கண்டேன், அவரை நான் பார்க்கிற பொழுது அல்லாஹ் அவருக்கு ஷத்ருல் ஜமால், அழகில் பாதி கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். உலகத்துல உள்ள எத்தனை அழகர்கள் இருக்கிறார்களோ, எத்தனை பேரழகிகள் இருக்கிறார்களோ, எத்தனை பேரழகர்கள் இருக்கிறார்களோ, அது எல்லாமே பாதி யூசுஃபுக்கு பாதி. எல்லாருடைய அளவு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக யூசுஃப் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா எப்படி அழகா பாக்க பாருங்க. அற்புதமான அழகு. அந்த அழகு வர்ணிக்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகு. அந்த அழகின் உலகத்துடைய அழகு பாதி அளவு யூசுஃப் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அழகால மயங்கி விபச்சாரத்துக்காக வேண்டி அழைக்கிறார். தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கொள்ள அழைக்கிறார். அபுவாப வகால் ஹைத்தரக் அல்லாஹ் சொல்றான், وراودت الذي هو في بيته عن نفسه وغلقت الابواب وقال هيت لك. யார் வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டின் பெண்மணி அவரை வற்புறுத்தினார். அவர் அதை விரும்பவில்லை, கதவுகளை சாத்தி கொண்டால், பிறகு சொன்னால் வா என்று சொன்னார். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். என்னுடைய எஜமான், அதாவது உன்னுடைய கணவர் என்னுடைய இருப்பிடத்தை அழகாக்கி வைத்திருக்கிறார், நான் எப்படி அவருக்கு துரோகம் செய்ய முடியும்? ஒண்ணு அல்லாஹ்வுடைய பயம், இன்னொன்று ஒரு கணவனுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும்? அழகான வளர்த்து ஆளாக்கி அவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். என்ன, எனக்கு எந்த குறையும் இல்லை. சின்ன வயசுல நல்ல முறையில வளர்ந்து நான் ஆளாகி இருக்கிறேன். அதுக்கெல்லாம் அவர் தான் காரணம். என்னை சங்கியப்படுத்தி இந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை கொடுத்து அவருக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? இந்த 2 காரணத்தால் என்ன செய்யறாங்க, அவங்க அதை மறுக்கிறாங்க, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலகத் ஹம்மத் பி வஹம்ம பிஹா லவ்லா அர்ஆ புர்ஹான் ரப்பி. அதாவது அவரை அடைய திடமாக ஆசை கொண்டு விட்டார். அவர் தன் ரட்சகனுடைய சான்றை கண்டிராவிடில் அவரும் அவள் மீது ஆசை கொண்டே இருப்பார் என்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகின்றார். ஆனா ஆசை கொண்டு விட்டார். அதாவது திடமாக நான் உன்னை அனுபவிச்சே தீருவேன் என்று அந்த பெண்மணி முடிவெடுத்து விட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய பயம், புர்ஹான் அத்தாச்சுன்னா அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, அவருக்கு வரலன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, மயல் கொண்டிருப்பார், அவளும் அந்த ஆசைக்கு இணங்கி இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல 2 அல்லது 3 விதமான பொருள் கொள்ளப்படுது. ஒன்று, அவள் ஆசைப்பட்டால், அதாவது அவள் திடமாக அடைய முடிவெடுத்து விட்டால், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காணவிட்டால் இவரும் என்ன செய்திருப்பார், அந்த மாதிரி அவளும் ஆசை மயில் கொண்டிருப்பார் என்பது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், அவள் ஆசைப்பட்டால், அடைய விரும்பினால், இவர் அடைய விரும்பல. அதாவது அல்லாஹ்வுடைய எப்படி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை சொல்லி காட்டுவான், இன் காதத்ல துப்திபிஹி லவ்லா ரபத்னா அலா கல்பிஹா லிதகூன மினல் முஃமினீன். மூசாவுடைய தாயார் மூமினாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அந்த உள்ளத்தை நாம் மட்டும் கட்டுப்படுத்தி இருக்காவிட்டால், உள்ளத்தை உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால், இந்த செய்தியை என்னுடைய மகனை ஆத்துல போட்டு அனுப்புன என்ற செய்தியை வெளிப்படுத்தி இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
அந்த மாதிரி இது அல்லாஹ்வுடைய அட்டாச் மட்டும் இல்லைன்னு சொன்னா யூசுப் என்ன செஞ்சுப்பாரு, யூசுப் அல்லாஹ்வுடைய அட்டாட்சி இருந்த காரணமாக என்ன செய்யல, யூசுப் அதை அடைய விரும்பல, ஆசைக்கு இணங்கல. இரண்டாவது பொருள். மூணாவது பொருள் என்னன்னு சொன்னால், உலக ஹம்மபிஹா லவ்லா அரா புர்ஹான ரப்பி, அதாவது அவள் ஜினாவுக்கு விரும்பல, ஜினாவுக்கு அழைக்கல, அதாவது விபச்சாரத்துக்கு அழைக்கல, மாற அடிக்கிறதுக்கு கூப்பிட்டா. அதே போல யூசுப் என்ன செஞ்சாரு, பதிலுக்கு அடிக்க நாடினார் என்று 3 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் குர்ஆனுடைய அந்த போக்கு அடிப்படையில் பார்க்க போனா, முன்னாடி உள்ள ஆயத்தை வச்சு பார்க்க போகும்போது அவர் கதவை சாத்த வேண்டிய வருகின்றது. கதவை சாத்தினால் வா என்று சொன்ன என்பவர்கள் அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அவள் அழைத்த விபச்சாரத்துக்காக, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாகவும் தன்னுடைய எஜமான் தனக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தின் காரணமாகவும் என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதில் முக்லஸீன், இவ்வாறுதான் அவரை விட்டும் மானக்கேடான காரியத்தை என்ன செஞ்சோம், தூரமாக்கினோம், அப்புறப்படுத்தினோம். நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஹ்லாஸான எங்களுடைய அடியார்கள் ஒருவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்படியாக இவர் அவரை துரத்த, யூசுப் அவரை விட்டு விலகிச் செல்ல, துரத்த விலகிச் செல்ல, இப்படியா என்ன போய் எப்படி ஓடி 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 கதவு கிட்ட, நுழைவேல் கிட்ட போயிட்டாங்க. கதவு கிட்ட போனா அங்கே அவருடைய கணவர் அசீஸ் நிற்கிறார். கணவரை பார்த்தவுடன் அந்த பெண்மணி எப்படி பிளேட்டை மாத்துறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் துணியோடு, அசாத்திய துணிவோடு தன்னுடைய கணவனை பேசுறா பாருங்க. என்ன சொல்றார் அவள், மன் அராத பி அஹ்லிக சூஅன் இல்லா அன்ஸன வஅதாபுன் அலீம், உன்னுடைய மனைவியோடு தவறாக நடக்க முயற்சி செய்த விரும்பிய ஒருவருக்கு ஜெயில் அடைக்கப்பட வேண்டும் அல்லது கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் இருக்கிறதா அப்படி கேட்கிறார். அதாவது புகார் சொன்னதும் அவளுதான், தீர்ப்பு சொல்றதும் அவதான். ஒரு நுணுக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும். நுணுக்கத்தை அங்க என்ன நடக்குது, அங்க வீட்டுல அவருடைய ஆட்சி அல்ல, அந்த வீட்டுல அந்த பெண்மணியோட ஆட்சி நடக்குது. அவர் வீட்டுல அந்த ஆளு அசீஸ் வீட்டு பொம்மை தான். இந்த வெளியில புலி வீட்டுல எலி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெளியில தான் அவர் பெரிய மந்திரி, பெரிய ஆளு, வீட்டுல அவர் ஒண்ணு கிடையாது. சொல்றா, அதாவது அல்லாஹ் சொல்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். உங்களுடைய மனைவியோடு தவறான நோக்கத்தோடு நடந்து கொண்ட இவருக்கு இது புகார், அடுத்த தீர்ப்பு, அவளை தீர்ப்பு சொல்றா, கைது செய்யப்பட வேண்டும் அல்லது கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தவிர எது உண்டா என்று துடிச்சதா பேசுறான். ஆனா அந்த ஆளு அப்படி அமைதியா இருக்கிறார். என்ன செஞ்சுக்கணும், முறையான ஒழுங்கான ஆளா இருந்தா, ஒழுங்கான என்ன செஞ்சிருக்கணும், விசாரணை நடத்திருக்கணும். யூசுப் சொல்கிறார்கள், காலஹி ராவதத்தி அன் நஃப்ஸி, நான் ஒண்ணு செய்யல, அவங்கதான் என்ன வற்புறுத்தினாங்க, என்ன வற்புறுத்தி என்ன அவங்க கூப்பிட்டாங்க, அது விரும்பல. அன்னப்சினா அரபி கிராமர்கள் உள்ளவங்களுக்கு தெரியும், அரபிகளை தெரிஞ்ச ஒரு அன்னப்சினா நான் அதை விரும்பல, நான் விரும்பாமலே என்ன அவங்க தான் வற்புறுத்துறாங்க அப்படின்னு யூசுப் சொல்றாங்க. அவர் அப்படியே அமைதியா இருக்கிறார். அப்ப அல்லாஹுவா அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சி ஏற்பாடு செய்கிறான். ஷாஹிது பின் அஹ்லியா அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சியாளர் சாட்சி சொல்கிறார். இன்கான கமீசுஹு குத்த மின் குபுலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபீன் வ இன்கான கமீசுஹு குத்த மின் துபுரின் ஃபகதபத் வஹுவ மினஸ் ஸாதிகீன். நீங்க அவருடைய சட்டையை பாருங்க, அவருடைய சட்டை முன்னாடி கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் உண்மை சொல்கிறார், அவர் பொய் சொல்கிறார். அவருடைய சட்டை பின்னால் கிழிக்கப்பட்டிருந்தால் உங்க மனைவி பொய் சொல்கிறார், அவர் உண்மை சொல்கிறார் என்று சொன்ன போது துபுரின், அதாவது அதுக்கப்புறம் பார்க்கிறார் அவரு, யூசுஃபுடைய சட்டை பின்னால் கிழிக்கப்பட்டிருக்கின்றது. பின்னால் கிழிக்கப்பட்ட என்ன அர்த்தம், இவர் ஓட ஓட விரட்டி விரட்டி வந்து என்ன செய்யறார், பிடிச்சு நிற்க, இவர் தப்ப திரும்ப பிடிச்சு நிற்க, தப்ப பின்னாலே செஞ்சு சட்டை கிழிச்சிருச்சு. புரிந்து கொண்டார். இன்னஹு மின் கைதிக்குன் இன்ன கைதக்குன் அதீம், நிச்சயமாக இது உன்னுடைய சூழ்ச்சி தான், உங்களுடைய சூழ்ச்சி மிக மிக பிரம்மாண்டமானது என்று சொல்லிட்டு அதோட முடிவு. ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சிருக்கணும், மனைவியை தண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு யூசுப் அன்ஹாதா,
யூசுஃபே விடுங்க விடுங்க, கண்டுக்காதீங்க விடுங்க. வஸ்தக்ஃபிலி தம்பிக், மனைவி சொல்கிறாரு, நீ உன்னுடைய பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்புகள், நீ உன்னுடைய பாவத்தை அல்லாட்ட மன்னிப்புகள். யூசுஃபு அதை விட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கண்டுக்கா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இதோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை குறித்தான் சொல்ற, இந்த மாதிரி ஆளை குறித்தான் சொன்னார்கள் தையூஸ். தையூஸ் ரோஷம் கெட்டவர், அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிக்காதவர்களில் ஒருவர் தையூஸ். ரோஷம் கெட்டவர்கள். தன்னுடைய மனைவி ஒரு மானங்கெட்ட காரியத்தை செய்கிறார், விபச்சாரம் செய்கிறார். விபச்சாரத்துக்கு தன்னுடைய தான் சுவீகார புத்திராக ஏற்று சொந்த வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்து கொண்ட ஒரு மகனை தன்னுடைய இச்சைக்கு அழைத்திருக்கிறார், விபச்சாரம் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன செஞ்சிருக்கணும்? அதிகாரம் அவர் கையில் இருந்திருக்கு, அதிகாரம் கையில் இருக்குது. 2வது அதிகாரத்துல அரசருக்கு பிறகு உள்ள 2வது அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. தண்டனை கொடுத்திருக்க முடியும், ஆனா தண்டனை கொடுக்கல. அதை விட்டுட்டு யூசுஃபை கண்டுக்காதீங்க, நீ உன் குற்றத்துக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிட்டார். இதுதான் தையூஸ். இந்த மாதிரி ஆட்கள் இந்த உலகத்துல இன்னும் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இது 2வது கட்டம். 3வது கட்டம் நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. இடையில நானே 2-3 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 3வது கட்டத்துல, அதாவது முதல் கட்டம் நம்ம சகோதரர்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சி, அது கிணத்து தூக்கி போட்டது, அது முதல் கட்டம். 2வது கட்டம் இவங்க வீட்டில் மிஸ்ர்ல வளர்றது, அதுக்கப்புறம் விபச்சாரத்துக்காக அவங்க அழைச்சி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை மறுத்தது. பிறகு அவங்க அசீஸ் அவர் வீட்டுக்கு அவர்கிட்ட புகார் சொல்லப்பட்டு, அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர் குற்றமற்ற என்பதற்கு ஒரு சாட்சி சொல்லப்பட்டு, பிறகு அவர் குற்றமற்ற நிரூபிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த அரசு அந்த அசீஸ் என்பவர் கண்டுக்காம விட்டது. இது 3வது கட்டம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தை என்ன செய்வோம், நாளையிலிருந்து விரிவா பார்ப்போம். இதை இன்ஷா அல்லாஹ் அற்புதமான சூரா. அருமை சகோதரர்களே, இதுக்காண்டி நான் நினைச்சேன் ஒரு நாள் இது சுருக்கமா சொல்லிட்டு போயிடலாம், அடுத்த நாளைக்கு வேற சூரா இப்ராஹிம் அந்த மாதிரி நபிமார்கள் பத்தி சூறா எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. இதே ஃபுல்லா என்ன செய்வோம், இருக்கிற இந்த நாள்ல ஃபுல்லா இதை ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு இதை தெளிவா சொல்லுவோம். என்ற அடிப்படையில ரொம்பவும் ஒரு என்ன ஈர்த்த ஒரு சூறா, ஈர்க்கப்பட்ட எல்லாரும் இருக்கும். நீங்க இந்த சூறாவை நீங்க ஆய்வு செய்ய முற்படும் போது அப்படி உங்களுக்கு ஈர்க்குது சூறா இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான சூறா. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ் கூடுமான அளவுக்கு நம்ம இந்த மிகவும் சுருக்கமா அதே சரி தெளிவாக எடுத்து சொல்ல போய் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்க, தொடர்ந்து இது நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்குண்டான ஒரு வலிமையை, ஒரு வல்லமையை நம் அனைவருக்கும் தருவானாக. குர்ஆனை புரிந்து அதை நல்ல ஆய்வு செய்து அதை தெளிவடைந்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.